எப்படி தண்ணி ஊற்றுதுன்னு. இங்கே பாருங்க, இது இந்த மேலே இன்னொரு ரூமு. பாவம், இதில் தான் ரூமு. இதில் தான் அவங்க இருக்கிறாங்க. இந்தா இதெல்லாம் இப்படி தண்ணி ஊற்றுது. இங்கே பாருங்க பிள்ளைகள், உங்களை நம்பி தான் நான் சொல்கிறேன். எல்லாரும் இங்கே பாருங்க. வணக்கம் அன்பான உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா சுகமாக இருக்கிறீங்களா? நான் வந்திருக்கிறேன் ஒரு வீட்டுக்கு. ஸோ இந்த வீட்டை நான் காட்டுறேன். காட்டுற பிறகு நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுவீங்க எப்படின்ட்டு. இந்த வீட்டுக்கு என்னுடைய மேடம் அவங்க 150 கேடி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த 150 கேடிக்கு உண்டான சாமான்கள் வாங்கி கொடுக்கறதுக்கு, அதாவது சிமெண்ட்டு, கல், மெட்டல் அதுகள் வாங்கி கொடுக்க, ஒரு அஸ்திவாரம் போடுறதுக்கு அளவுக்கு கூட அந்த காசு பத்தாது. உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நான் பேக் கேமரா போட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடு எப்படி இருக்குண்டு. நான் கேட்டிருந்தேன், பல உதவிகள் பல பேர்கிட்ட நான் கேட்டிருந்தேன். அவங்களோட அக்கௌண்ட் நம்பர், அதாவது இந்த வீடியோ நான் போட்ட பிற்பாடு அவங்களோட சொந்த அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அதனால வேண்டி அந்த அக்கௌண்ட் நம்பரில் நீங்கள் அவங்களுக்கு காசு போடலாம். அந்த ஒரு கல், அதாவது கம்பி அதுகள் வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு. இதில் உண்மையிலேயே நான் உதவி கேட்டு தான் போடுறேன். ஸோ நான் பேக் கேமரா போட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு. இந்த குசினி அதுகள் இப்போ இதில் பாருங்கள், இவங்களோட குசினி இதுதான். நீங்கள் பாருங்கள், குசினியெல்லாம் இந்த மாதிரி இருக்குது. சரியா? அவங்க இதில் தான் படுக்கிறது. இந்த ரூமில் தான் அவங்க படுக்கிறது. இங்கே பாருங்கள், இதில் உள்ள இந்த கூரையில் தண்ணி வருது ரொம்ப. இப்படி தான் தலாணி பாய் வச்சு இப்படி தான் படுக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமான இது. அப்போ அவங்களுடைய இங்கே பாருங்கள், இங்கே தான் ஆக்கிக்கிட்டு இருந்திருக்காங்க சமையல். ஸோ இந்த சமையல் காமரா இடிஞ்சு விழுந்து இந்த மாதிரியான ரொம்ப மோசமாக இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு டாய்லெட் வசதி பாருங்கள், ஒரு டாய்லெட் ஒன்று இருக்குது. அங்கே தான் பிள்ளைகள் இருக்குது, 2 குழந்தைகள் இருக்குது. கணவர் கூலி வேலை. தயவு செய்து யாராவது முன் வாருங்கள். யாராவது வாங்கி கொடுக்கணும்னு சொன்னா யாராவது, நான் இந்த அக்கௌண்ட் நம்பரை போடுறேன், அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை. இதில் என்னுடைய மேடம் 150 கேடி கொடுத்துருக்குறாங்க நான் சொன்னேன். ஸோ இந்த 150 கேடிக்கு என்னுடைய மேடமா 150 கேடி கொடுத்துருக்குறாங்க. அந்த 150 கேடிக்கு நான் அவங்களுக்கு உண்டான கல், மண் அதுகள் நான் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுக்குறேன். அதே மாதிரிக்கு இந்த இவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை நான் தரேன். புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட தான் நான் இந்த உதவியை எதிர்பார்க்குறேன். ஒரு கல், மண், மெட்டல். அப்போ நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சனும் ஒரு டாய்லெட்டும் போதும். இப்போ இதே கூட ஹால் மாதிரி ஆக்கிடலாம். அதை கிச்சன் ஆக்கி ஒரு சின்ன டாய்லெட் அங்கிட்டு வச்சு ஒரு ரூம் செய்கிறதுக்கு தான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு தான் எஸ்டிமேட் போட சொல்லியிருக்கிறேன் நான். ஸோ உங்களுடைய உதவியை எதிர்பார்த்து தான் நான் இதுகளை காட்டுறேன். உங்களால் முடியும்னு சொன்னால் யாராவது இதற்கு உண்டான ஒரு 5 மூட்டை சிமெந்தி, 10 மூட்டை சிமெந்தி, ஒரு 5 கம்பி அந்த மாதிரி வாங்கி கொடுக்க முடியும்னு சொன்னால் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் நான் தரேன். அந்த அக்கௌண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு செய்யலாம். சரியா? பாருங்கள், ரொம்ப இப்படின்னா ஒரு வாழ்க்கை எனக்கு நினச்சி கூட பார்க்கல. அது பிள்ளைகளை வச்சுக்கிட்டு தூங்கும்போது கீழே தண்ணி, இங்கே பாருங்க, இதில் தண்ணி நிறைஞ்சி மேலேருந்து தண்ணி ஊற்றுது. இப்போதைக்கு இதுக்கு தகரத்தை போட்டாலும் கூட வேலை இல்லை, புதியதாகவே எல்லாமே செய்யணும். ஸோ பார்த்து அப்போ அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை தரேன் நான். உங்களால் முடிஞ்ச மக்கள்கிட்ட தான் இதை பாரம் கொடுக்குறேன். நம்மளால் முடியும் அதை செய்கிறதுக்கு. நானும் ஒரு 10 மூட்டை சிமெந்தியோ 20 மூட்டை சிமெந்தியோ வாங்கி கொடுக்கறதுக்கு நான் பார்க்குறேன். அது என்னுடைய செலவால் இதுக்கு எஸ்டிமேட் போட சொல்லியிருக்கிறேன். ஆனால் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தான் போடுறேன். தயவு செய்து
எல்லாரும் ஹெல்ப் பண்ண கொஞ்சம் முன் வாருங்க தயவு செய்து. வணக்கம் எல்லாருக்கும். பாருங்க இன்னொருக்காக இப்படி இருக்கிறதுன்னு சொன்னால் எப்படி இந்த இதுகள் இங்கே பாருங்க, கதவுகள். ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் இருக்குது. குழந்தைகளை காட்ட விரும்பலை, அந்த சகோதரியை காட்ட விரும்பலை. நான் முடிச்சு கொடுத்துட்டு வீட்டை ஒப்பு கொடுக்கும்போது வேணுமெண்டா நம்ம செய்யலாம். இந்த காலகட்டத்தில் இப்போ வந்து நம்மளுடைய யாருடைய முகத்தையும் காட்டி போடுறதுக்கு இயலாமல் இருக்குது. ஸோ இதுதான் இதுகளுக்கு நான் காட்ட முடியும் உங்களுக்கு. நான் இப்போ வந்திருக்கேன் அந்த வீட்டுக்கு. இன்னொரு இடத்துல ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூலுக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. 5 மைல் தூரம் போகுதான் நேசரி பிள்ளைகள், அதையும் போய் பார்க்கணும். ஸோ எல்லாத்துக்கும் நன்றி. உங்களுக்கு பாரம் கொடுக்குறேன் இது. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும்.